பேரண்ட்ஸ் இதை சொல்லித்தர மறந்தனால தான் இன்றைக்கி பல பேரண்ட்ஸ் வந்து ஓல்டேஜ் ஹோமில் இருக்காங்க. சார் இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் நிறையா ஓல்டேஜ் ஹோம்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அது என்னன்னு ஏன் அப்படி இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்ல முடியும்? ஸோ இதில் சைக்காலஜி ஆஸ்பெக்டில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பேரண்டிங், அதாவது நம்மளுடைய வளர்ப்பு முறைன்னு சொல்லலாம். இப்போது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பெற்றோர்கள் குழந்தைகள்கிட்ட அதிகமாக பேசக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க. ஸோ இதை அதிகமாக கேட்டு கேட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அதை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம். பட் ஏதோ ஒரு பீரியடில் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மள அறியாமே குழந்தைங்களுக்கு என்ன சொல்லித்தர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நல்லா படிக்கணும், படித்தா தான் நல்லா சம்பாதிக்க முடியும், அப்போ தான் நல்லா வாழ முடியுன்ற மாதிரியா கான்செப்டை குழந்தைங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வேல்யூஸும் சொல்லி தந்திருக்கோம். பட் என்ன ஆச்சு அப்படின்னா, அது செகண்ட் பின்னாடி போயிடுச்சு, பேக் சீட்டில் போட்டோம். அப்போது உங்களோட மைண்டில் எப்போதுமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ இது நம்ம மட்டும் இல்லை, ஸ்கூல்லேயும் இதை நிறையா சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி பெருசாக குழந்தைகள் வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை. தெரிஞ்சாலும் அதுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுக்குறதில்ல, பிகாஸ் நம்ம சொல்லிக் கொடுத்த வேல்யூ அப்படி. ஸோ அதுதான் மெயின் காரணமாக நான் பார்க்குறேன். ஸோ இதை தாண்டி ஏதாவது ரீசன் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா SSLC பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.